என்னது ஜூஸ் உம்பிட்டு காணிக்க கிளாஸ்ல கொடுக்கணும். இதெல்லாம் 1/2 லிட்டர் இருக்கும் போல. சும்மா விளையாடாதீங்க, என்ன ஜூஸ குடிங்க. எனக்கு வேணாமா தாயே, நீயே குடி. ஜூஸ் எனக்கு போட்டனா இல்ல உங்களுக்கு போட்டனா? இது எனக்கு வேணாமா தாயே, என்னால குடிக்க முடியாது. பக்கத்துல கோவில்ல யானை இருக்கும், அதுக்கு கொண்டு போய் குடு, நல்லா குடிச்சிரும். ஆனைக்கு குடுக்கவா இத நான் போட்டேன்? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆமா, அவ அடிபட்டு இருக்காரு, ஜூஸ் கொடுத்து உடம்ப தேத்தலான்னு பார்த்தா எனக்கு கிண்டல பண்றீங்க. நம்ம தேத்த வேண்டியதான், அதுக்காக இப்படியெல்லாம் தேத்தக்கூடாது. என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆஹா இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன டேபிள்ல? இதுவா பழம்? பழம்னு எங்களுக்கு தெரியாது பாரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எனக்கு மட்டும்தான் கொண்டு வந்தியா இல்ல ஆஸ்பத்திரியில இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்தியா? உங்களுக்கு போய் நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் பாத்தீங்களா, என்னையத்தான் சொல்லணும். அவ ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்காரு அப்படின்னு கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன வாய் குறையுதுன்னு பாருங்க. நான் வீட்டுக்கு போறேன். சரி 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 சரி, கோவம் வந்துருச்சோ? போங்கன்ட்டு நான் எங்கிட்ட போறது, நான் தான் அப்படி படுத்து கிடக்கேனே. அலாடாம ஜூஸ் குடிங்க மாமா. சரி குடிக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெருசுலாம் வேண்டாம், இவ்வளவு என்னால குடிக்க முடியாது. நீ பாதி நான் பாதி. ஜூஸ் எனக்கா போட்டேன்? உங்களுக்கு தானே போட்டேன். உங்களுக்கு தான் அடிபட்டு இருக்கு, உங்களுக்கு தான் உடம்ப தேத்தணும், ரத்தமெல்லாம் நிறைய போயிருக்கு, அதனால குடிங்க மாமா. குடிக்கிறேன்டி, இவ்வளவு என்னால குடிக்க முடியாது. சரி நீங்க குடிக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு எனக்கு கொடுங்க. இல்ல நீ தான் குடிக்கணும். எனக்கா அடிபட்டு இருக்கு, என்னைய குடிக்க சொல்றீங்க? நீங்க குடிங்க. அடிபட்டாதான் குடிக்கணுமா என்ன? விளையாடாதீங்க மாமா, குடிங்க மாமா. சரி நீ குடிச்சிட்டு குடு, அப்புறம் நான் குடிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க குடிங்க. நீங்க குடிச்சிட்டு மிச்சம் இருந்தா கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். சரியான ஆளு, அப்படியே எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துடலான்னு பாக்குறேல? அதெல்லாம் இல்ல, உங்களால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிங்க, மிச்சத்தை நான் குடிச்சுக்கிறேன். இல்ல நீ தான் குடிக்கணும், நீ குடிச்சிட்ட குடு. நான் குடிக்க மாட்டேன். அப்ப நானும் குடிக்க மாட்டேன். சோ ஆஸ்பத்திரிக்கு வெளியே கிடக்கு. வாய் குறையுதுன்னு பாரு. அடிபட்டது தலையில தானே, வாயில இல்லையே. வாயில அடிபட்டு இருக்கணும், அப்புறம் தெரியும். குடிக்காதீங்க, இந்தாங்க குடிங்க. என்னால முடியாது, நீ குடிச்சிட்டு குடுக்கறேன்னு சொல்லு, நான் சந்தோஷமா தாராளமா குடிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி குடிக்கிறேன். நல்லா கமலர்? நல்லா இருக்கு, நான் பாட்டதாச்சே. என்ன ஜூஸ் அது? மாதுளை. முருங்கக்காய் மாதுளை ஜூஸ் போட்டிருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு முருங்கக்காய் மாதிரி தோணுதா? ஆமாச்சலாம், முருங்கைக்காய் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஏத்தப்ப நீயும் பச்சை கலர்ல தாவணி கட்டியிருக்க. யாரும் பார்த்தா முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்சிருச்சோன்னு நினைப்பாங்க. கொழுப்பு, உடம்பு பூரா கொழுப்பு. அடிபட்டு கிடக்காரே, அதை இதன்னு கொடுத்து உடம்ப தேத்துவோம், பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோன்னு பார்த்தா உங்களுக்கு இப்ப நக்கல் கூடி போச்சு. நான் குடிச்சிட்டேன், இப்ப நீங்க குடிங்க. என்னது குடிச்சிட்டேன்னு சொன்னா கொஞ்சம் கூட குறையல? கண்ணு முன்னாடிதான் நான் குடிச்சேன், குறையலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு குடு. ஓ கடவுளே, அவர் எதுக்கு இப்ப கூப்பிடுற? அவருக்கும் ஜூஸ் கொடுக்க போறியா? வச்சுக்கிட்டே என்ன வச்சுக்கிட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. என்னடி புசக்கனை மாமனை பத்தி அப்படி சொல்லிட்ட? என்ன எப்படி சொல்றது? ஜூஸ குடிச்சிட்டு கிளாஸ கொடுங்க. நீ ஒரு வாய் குடிச்சிட்டு குடு. நான் குடிச்சனே, இன்னொரு வாட்டி குடி. கடவுளே, என்னால முடியல ஆண்டவா. இதுக்கு எப்படின்னா இன்னும் 100 வருஷம் இருக்கு கண்ணு. என் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டியே, அதெல்லாம் நடிப்பா? சொல்லு மலர், நடிப்பா? நலத்தனமா இருந்தீங்க, ஆக்சிடென்ட் ஆகும் என்கிட்ட நட்டுக்கிட்டு கலண்டுருச்சா என்னமோ? ஆமா ஆமா கலண்டு வச்சுன்னு நினைக்கிறேன், இருந்த எடுத்து மாட்டி விடு. விளையாடாம ஜூஸ குடிங்க மாமா. ஒரு ஜூஸ போட்டு வச்சுக்கிட்டு உங்களை குடிக்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்தாங்க குடிங்க. என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப கைய பிடிச்சு வைத்தீங்க? ஏ பொண்டாட்டி, நீ தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நேத்து பூரா சாப்பிட்டுருக்க மாட்டேல, நீ குடி. நான் குடிச்சிட்டேன், நீங்க குடிங்க. நீ தான் குடிக்கணும். என்னை விட உனக்கு தான் இப்ப இது தேவை. இல்ல எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் தேவை.
சரி, நான் குடிச்சிட்டு கொடுக்குறேன், அப்புறம் நீ குடி. ஆ சரி. நல்லா இருக்கா? என் பொண்டாட்டி போட்டது நல்லா இல்லாம இருக்குமா என்ன? அதுலயும் நீ குடிச்சிட்டு வேற கொடுத்துருக்க. தித்திப்பாதான் இருக்கு. சீப்பாங்க. பொண்டாட்டி என்ன? இந்தா குடி. எனக்கு வேணாம். குடிடினா. ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி பண்ணேன்? ஜூஸ் தானே குடிக்க சொன்னேன், வேற எதுவும் பண்ண சொல்லலையே. வேற எதுனா? பாத்தியா பாத்தியா, உசி பேத்து விடுற பத்தியா? நீங்களே உசி பேத்து விடுவீங்களா? நாங்க எதுவும் பண்ணா அப்புறம் தப்பு பண்றேன்னு சொல்லுவீங்களா? பெண்ணு உங்களுக்கு இந்த ஜூஸை குடிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். குடிச்சிட்டேன், போதுமா? சரி இந்தாங்க, மிச்சம் இருக்கதை நீங்க குடிங்க. போதும்பா, முடியல. ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த பாடு. நல்ல டாக்டர் நீங்க. நான் வெட்டினரி டாக்டர் தானே. நான் என்ன ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஜூஸ் கொடுங்க, பழம் கொடுங்க நான் சொல்றேன்? மருந்து தான் கொடுக்குறேன். இதுல ஒண்ணும் குறைச்ச இதுலன்னு இல்ல, எதுலயுமே ஐயா கிட்ட குறைச்சலே இருக்காது. தெரியுது. மலர், நேத்து யாரும் ரொம்ப அழுதுட்டு இருப்பேல? சும்மா அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாம இருக்க மாட்டீங்களா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வர்றா அம்மா, இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க? பின்ன டாக்டர் பொண்டாட்டியாச்சு. அது சரி. எனக்கு தெரியும், நீங்க என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டீங்க. தெரியுமா? தெரியும். எப்படி? ஒருவேளை நான் போயிருந்தா? மூடுங்க, என்ன பேச்சு இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன பண்றீங்க? பொண்டாட்டி, நான் நினைச்சாலும் உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்கவே முடியாது. நீ நினைச்சாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இன்னைக்குமே உனக்கு நான் தான். கைய விடுங்க. விட மாட்டேன். என்ன பண்றீங்க? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் என்னமா நினைச்சிட்டு போட்டோம், நான் ஒன்னும் வேற யாருக்கும் முத்தம் கொடுக்கலையே. கச்சி விடுங்க. வந்துட்டாங்களா? பொறுக்காத. வாங்க அஸ்வின் மாமா. என்ன நடக்குதுங்க? ஒன்னும் தான் நடக்க விட மாட்டேன்றீங்களே. இண்டிசென்ட் ஃபெலோ, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதை இவன் பேசுறியாம் பாரு. என்ன ப்ரோ, வாழைத்தப்பு தென்னந்தப்பெல்லாம் சுத்தினதைய மறந்து வச்சோ? எனக்கு தேவையா இதெல்லாம்? பேசாம வந்தமா பார்த்தமா பேசினாமான்னு இருக்காம இதெல்லாம் தேவையா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன தேவைதாண்டி? தேவைதான் எனக்கு. நீ செய்யாத வேலை இல்லாம அவங்க செஞ்சுட்டாங்க. வாய மூடு. சிரிக்கிறியா? வா, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? என்ன இன்டிசென்ட் பெல்லோன்னு சொல்லிட்டு நீங்க டீசென்டா நடந்துக்கிறாப்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ பேச்ச மாத்தாத. என்ன பேச்ச மாத்தினாங்க? வர உனக்கு நக்கல் அதிகமா இருக்கமான்னு இருக்கே. ஆமா அஸ்வின் மாமா, இவர் வர சாரியே இல்ல. நான் ஒரு ஜூஸ் குடிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? ஆமா, அவன் எனக்கு டீச்சர் பாரு, கம்ப்ளைண்ட் பண்ண அவங்கிட்ட. பாத்தீங்களா? இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் நக்கல் பண்ணிட்டே இருக்காரு. ஒருவேளை ஒரு பக்கம் நட்டு கலண்டுச்சோ என்னமோ. ஆமாடா, நீயுமா ஆளாளுக்கு இதையே சொல்லுங்க. பேசாம எனக்கு நட்டு கலண்டுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நட்டு கலண்டா வந்து மாட்டி விட்டு போங்க. மாட்ட முடிஞ்சா மாட்டோம் நாங்க. நேற்று நேரம் எல்லாருமே அழுதுட்டு இருந்தோம். எல்லாம் ஒன்னால தாண்டா, லூசு பயலே. அஸ்வின், எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதான் ஆகும். அஸ்வின், நம்ம எவ்வளவு கவனமா இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கணும் இருந்தா நடந்துதான் ஆகும். சாரி ப்ரோ, என்னால உன் கூட வர முடியல பாத்தியா. நான் மட்டும் உன் கூட வந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது பாத்தியா. சொல்லுவடா நீ. இப்பனாலும் நான் மட்டும் தான் கிடக்கேன். நீ என் கூட வந்திருந்த பக்கத்துல ஒரு பெட்டை போட்டிருக்க வேண்டியதான். வணக்கம். போபா, லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு. டேய், ஆளாளுக்கு லூசுன்னு சொல்லாதீங்கடா. ஒருவேளை எனக்கு லூசுன்னு நினைச்சு கீழ் பக்கத்துல செத்தவன் சேர்த்துருவாங்க. ஆனா மலர், உண்மைக்கே முன்னாடி இருந்ததை விட இவருக்கு நக்கல் அதிகமா தாண்டி கூடி போச்சு. ஆக்சிடென்ட் ஆனால எங்கிட்ட நரம்பு கிரம்பு கட்டாயிருச்சு என்ன மோடி. ஐயோ ஆமா, அதை வேற பாத்துருங்க. சும்மாவே நட்டு கலண்டுருச்சுன்றீங்க, இப்ப பார்த்தா நரம்பு கட்டாயிருச்சுன்றீங்க. ஒருவேளை நடந்திருக்குமோ? ஐயோ மாமா, பேசாம இருங்க. நீங்களே உங்க மானத்தை வாங்கிருவீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு நான் மானத்தை வாங்குறதுக்கு? நீங்க இப்ப நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா தான் இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? நேத்து எப்படியோ கடந்த மனுஷன் இப்ப இப்படி சிரிச்சுட்டே படுத்து கிடக்கேன்னு யோசிக்கிறியா? ஆமா, நேத்து இருந்த சூழ்நிலைக்கும் இன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
ஒரு நாள்ல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மாற்றம், இதெல்லாம் ஒரு நாள்ல நடந்துச்சானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எனக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல எப்படி நடந்துச்சு? சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. நானும் உங்களை தொல்லை பண்ண வந்துட்டேன். சேச்சே அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இல்லனா நாங்க இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இல்லைனாலும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நாங்க சந்தோஷமா இருக்கமா என்னமோ, ஆனா மலர் நீங்க இல்லனா அவ இல்ல. அது எனக்கே தெரியுமே. அவ மட்டும் இல்ல, நான் இல்லாட்டினாலும் அவ இல்ல, அவ இல்லைனாலும் நான் இல்ல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.